ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? எதுக்காக இப்படி வருத்தப்படுறீங்க மிஸ்டர் சேதுபதி? என்னையா பேசுற நீ? என் கண் முன்னாலே என் மகளை கடத்திட்டு போய் அவமானப்படுத்திருக்கா. சட்டத்துக்கு சாட்சியே வைக்காம என் தம்பியை கொலை செஞ்சிருக்கா. இதுக்கெல்லாம் வருத்தப்படாம வேற எதுக்கு வருத்தப்படுறது? என்கிட்ட காசு வாங்கி கட்சி வளர்த்துற நீ என் ஜன்ம விரோதியும் சேர்த்து வளர்த்திருக்க. ஆத்திரப்படாதீங்க மிஸ்டர் சேதுபதி. உங்க விரோதி எங்க விரோதி. அவனை பழி வாங்குற வேலையை எங்க கிட்ட விட்டுருங்க. ஏயா, போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு காரணம் வேண்டாம். எதுக்குயா போராட்டம்? லபரு, போராட்டம் நடத்துறதுக்கு நம்ம நாட்டுல காரணமா வேணும். மழை கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, நடு ரோட்ல பானை போராட்டம் நடத்துங்கயா. யோ, பானை போராட்டம் நடத்தினா ஏழை மக்களுக்கு தண்ணி கிடைச்சிருமா என்ன? மக்களுக்கு பயன் இல்லாத எந்த போராட்டத்தையும் நடத்த நாங்க தயாரா இல்ல. என்ன ஆரம்பம் என்ன? நீ சொல்றதான் கரெக்ட் லபரு. மாசத்துக்கு 300 போராட்டம் நடத்துறாங்க. எந்த போராட்டத்துக்கு முடிவே இல்ல. முடிவே இல்லாத போராட்டம் இந்த நாட்டுக்கு தேவையே இல்ல. கரெக்ட். இப்படி செஞ்சா என்ன? நம்ம நாட்டுல ரெக்கார்ட் டான்ஸ் ஒழிச்சு விட்டாங்க. அத கொண்டுட்டு வரணும்னு போராடுனா துப்புரவு ஐயா உனக்கு வசதியாவே போராட்டம் சொல்றியா? ஆமாங்க. நம்ம சின்ன வீடு 2-3 ஆடுதுங்களே. நம்ம சின்ன வீடா? சரி, எல்லாத்தையும் நானே வச்சுக்கிறேன். என்ன அங்க கிசு கிசு மந்திரம் சொல்றோம் ஐயா. மந்திரம் சொல்றதுக்கு இதுவா நேரம்? இத கேட்கறதுக்கு நாங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கோம். இது நமக்கு ஒத்து வராது. லபரு, பாக்கலாம்ல. ஆமாயா, இது தேர. 1 மினிட் லபரு, நான் சொல்றது கேளு. நாளைக்கு அந்தமான்ல இருந்து ஹார்பர் கப்பல் வருது. நம்ம கட்சி சார்பில் கருப்பு கொடி காட்டுவோம். கேப்டனுக்கா? இல்ல உங்க பாட்டனுக்கு. லபரு இதோட அவுட். என்ன சொல்ற? பேட்டையே என்றுதான் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தானே லபரு. இன்னைக்கு பத்தியா கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஏனாத்த இவ்வளவு பெரிய கில்லாடி எப்படி நான் மாட்டீங்கன்னா? அரசியல்ல குச்சான் இல்ல, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டோம். எப்படின்னா அது? அட, பாம்பு அவனாடா வீசினா, கருப்பு கொடியை தாண்டா அவன் காட்டினா, மத்தத பூரா நம்ம ஆளுங்க தான் செஞ்சாங்க. இப்ப கூட பாரு, இந்த மந்திரிய கொலை செய்ய முயற்சி செய்ததுக்காக ஒரு 7 வருஷமா 10 வருஷமா கொடுத்துருவாங்க. பாதியார் கம்பி எண்ணிட்டோம். இதெல்லாம் எப்படி? பெரிய எடுத்து பொல்லாப்பு கண்டுக்காத. என்னடா ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? ஊத்துறா மூஞ்சை ஊத்துறா. தமிழ் படம் பார்க்கணும்னு நான் அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். படம் போர் அடிச்சது, உன்னை பின்னி புடுவேன். ஏய், படத்தை பார்த்துட்டு அப்புறமா சொல்லுடி. ஆமா, பெரிய படம் பார்த்துட்டு சொல்றதுக்கு. சும்மா இருங்க, தியேட்டர் வந்துருச்சு. இருடி, நானும் வரேன். பேபி, இத்தனை வருஷமா எங்க குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிற நீ ஏன் இந்த விஷயத்தை முதல்ல என்கிட்ட சொல்லல? அப்பா மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நாளா. அப்படி எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? 2-3 மாசத்துக்கு மறைச்சா போதும்னு ஐயா சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு மாப்பிளை பார்த்து உங்களுக்கு கட்டி வச்சுட்டு ஐயா அந்த பொண்ணையே ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். என்ன? அவ அட்ரஸ் என்ன?
வீட்ல யாருமே இல்லையா? உள்ள இருந்தாங்களம்மா. வீடெல்லாம் திறந்திருக்க யாருமே இல்ல? தெரியலையே. ஹலோ. ஆமா, நான் எஸ்பி தான் பேசுறேன். நான் ரேகா பேசுறேன். என்னம்மா ரேகா, என்ன விஷயம்? என்னோட கார் டிக்கில ஒரு பொணம் இருக்கு. ஐ சி. என்ன 4 பேர் துரத்திட்டு வராங்க. நான் இங்க ஐயப்பன் ஸ்ட்ரீட்ல இருந்து பப்ளிக் கால் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சரி, நீ அங்கேயே பூத்துக்குள்ள மறைஞ்சிரு. அந்த முரணங்க கண்ணில் படாத. இது 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க சார் ப்ளீஸ். ஓகே. குட் மார்னிங் டாக்டர். இவங்க புதுசா வந்திருக்கிற கைதி வேலைக்காக வந்திருக்காங்க. இந்த பொண்ணு பேரு ரேகா தானே? ஆமா. இந்த பொண்ணு கொலை பண்ணதா பேப்பர்ல படிச்சேன். ஆனா இந்த முகத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. வாமா. நீ யாரை கொலை பண்ணதா சொல்றாங்க? கேள்வியை பார்த்தா நான் கொலை செய்தது நம்பாத மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படல. இனி யாராவது கெடுக்க முயற்சி பண்ணிருந்து அதனால உங்க அப்பா இந்நேரம் என் பொண்ணு தற்காப்புக்காக தான் கொலை பண்ணான்னு சொல்லி ஏகப்பட்ட பணத்தை வாரி அரிச்சு உன்னை இந்நேரம் வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாரா என்ன? ஏன் திரும்பிட்ட? என் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட எங்க அப்பாவுக்கு இல்லையே. அவன் கிடக்குறான். அவங்க அப்பா என்ன நடந்துன்னு சொல்ல வேண்டியதானே? அட, மத்தவங்க தான் பொய் சாட்சி சொல்லுவாங்கன்னா உங்க அப்பனும் அவனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவான். அதான் எனக்கும் புரியல. என்ன லபரு, நாளைக்கு உனக்கு விடுதலை போல இருக்கு. தெரியும் போடா. கொழுப்பியா? ஏய், நீ இந்த கொலையை செய்யலன்னு நிரூபிச்சு உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அட நீ என்னம்மா சும்மா நில்லம்மா, என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டம்மா. அட நீ என்னம்மா சும்மா நில்லம்மா, என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டம்மா. முறைச்சு முறைச்சு பாக்குற, இடிச்சு இடிச்சு பேசுற, சரியில்ல முறையில்ல எனக்கு பிடிக்கல. அட நீ என்னையா சும்மா நில்லையா, உன் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டேயா. ஐயோ, அட நீ என்னையா சும்மா நில்லையா. ஆமாய்யா, உன் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டேயா. ஆமாய்யா, கனவுலதான் சிரிக்கிறேன், எதுக்கு வந்தா மறைக்கிறேன், சரியில்ல முறையில்ல எனக்கு பிடிக்கல. அட
அடடா நீ என்னம்மா சும்மா நில்லம்மா என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டம்மா நாயகன கமலஹாசனா மோதலுக்கு ரஜினி போல முரட்டு காளன்னா நளினி ரஞ்சனி சரிதா தெந்தினி ஒன்ன கண்டது ஓடவா கடுத்தா இழுத்தா தப்பு இல்லையா அட நீ என்னம்மா சும்மா நில்லம்மா என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டம்மா புரிஞ்சுக்கிட்டேன் போஸ்டர் கொட்டி பழகி போனவ பசை இல்லாம என்கிட்ட நீ எதுக்கு ஒட்டுற சுவர மாறுனா தவறா போகுமே அதுதான் கொஞ்ச நான் யோசிக்கிறேன் படிச்சா முடிச்சா அட நீ என்னம்மா சும்மா நில்லம்மா என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டம்மா சரியில்ல முறையில்ல எனக்கு பிடிக்கல என்னம்மா வேலை செய்யாம இங்க நின்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்க? இது பகல் கனவில்லை டாக்டர், நடக்க போற உண்மை. அது நடக்கிற போது நடக்கட்டும், இப்ப போய் வேலையை கவனி. போ. இந்த பாருங்க, இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. நாம தான் ஜெயிக்கிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். நான் தான் சிஎம். அதுக்கப்புறம் நான் தான் ஐஜி. அதுக்கப்புறம் நான் தான் ஜட்ஜ். உங்க மகளுக்கு தியாகிங்கிற பட்டத்தை கட்டி மான மரியாதையோட ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு வாரியத்துக்கே தலைவி ஆக்கிடுவாங்க. ஒரு இழவும் வேண்டாம், அவ ஒரு குடும்பத்துக்கு நல்ல தலைவியா இருந்தாலே போதும். என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடாதுடா. லபர் 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 நடப்பே தெரியாம பேசுற லபர். எங்க கட்சிக்கு இருக்கிற மரியாதைக்கு நீ வெளியில போய் என்ன சொன்னாலும் ஜனங்க கேட்க போறது இல்ல. பேசாம நான் சொல்றத கேளு. நம்ம கட்சியிலே இருந்துரு, உனக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்துறோம். என்ன லபர்? போங்கடா ஃப்ராடு பசங்களா. யாருக்குடா வேணும் உங்க பதவி? பிறந்ததுல இருந்தே ஏன்னு கேட்டு வளர்ந்த ஒரு கொத்த அடிமடானா. அந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் உங்க மாதிரி கொஞ்சம் பேத்துக்கிட்ட தான் இருக்குங்கிறது இப்பதான்டா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஏன்டா ஜெயிலுக்கு அமிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போக தாண்டா வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க 4-5 பேரா சேர்ந்து இந்த நாட்டையே ஏப்பம் விட பாக்குறீங்கன்னு. உங்க ஒவ்வொருத்தனையும் மக்களுக்கு அடையாளம் காட்டி நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அனுப்பல. என் பேர் லபர்தாஸ் இல்லடா. வரேன். இந்த கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காத. மரியாதையா உன் தங்கச்சியை யாரு கொலை பண்ணதுன்னு சொல்லிடு. அப்படி சொல்லிட்டா நான் பாட்டுக்கு போய்கினே இருப்பேன். இல்ல இங்கிருந்து நீ நேரா பிரசவ ஆஸ்பத்திரிக்கு தான் போவ. பாரு,
இந்த ஓடி புடிச்சு விளையாடுற விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதம்மா. 1 2 3 4 கொஞ்சம் கால் எடுத்துக்கிறியாப்பா? அம்மாடி, நீ போய் கொஞ்ச நேரம் அந்த நுரையில விளையாடு. நான் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் பொற கொடுத்துட்டு வரேன். என்ன வச்சுக்கலாமா? ஜூட். நில்லுடா. கிட்ட வந்த கைத்த விட்டுடுவேன். அப்புறம் உன் குழந்தைக்கு என்ன ஆகணும்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. என்ன சொல்ற? நீ யாரு? என் குழந்தை எதுக்கு? நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல நான் வரலையா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த கோமலவள்ளி வீட்டு வாட்ச்மேன் நீ தானே? ஆமா. அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு? தெரியாது. ஐயோ, என் குழந்தை. அப்ப சொல்லு. ரேகா தான் கொலை செஞ்சான்னு கோர்ட்ல சாட்சி சொன்னல? அப்படி சொல்ல சொன்னாங்க. அதான் கேக்குறேன் யாருன்னு. கனகவல்லி அம்மா. அப்படி சொன்னாங்கன்னா கொலைய வேற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. அது யாரு? கொலை நடந்த அன்னைக்கு ரேகாவை தவிர அந்த வீட்டுக்கு வேற யாரெல்லாம் வந்தாங்க? ஒரு பெரிய வெள்ளை கார் வந்ததுங்க. ஆனா அதுல யார் வந்தாங்கன்னு என்னால சரியா பார்க்க முடியலங்க. அது யாரு காரு? தெரியாதுங்க. நம்பர் என்ன? அந்த கார்ல நம்பர் பிளேட்டே இல்லீங்க. அதுக்கு பதிலா மஞ்ச போர்ட்ல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதிருக்காங்க. கார் என்ன கலர்னு சொன்ன? வெள்ளைங்க. அது போறோம். நல்லா பாத்துக்க. இதே வண்டி தானா? இதே கார் தான்டா. ஏப்பா, நீதான் கை நாட்டாச்சே, எப்படி இங்கிலீஷ் பேச போற? வரும்போதே ஒரு முடிவோட தானே வந்திருக்கேன். நான் பாட்டு டஸ் புஸ்ங்கிற, நீ பாட்டு அஸ்தினே வா. ஏப்பா, மெய்யாலுமே உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? கம்முனுறா. ஹலோ சோமாரி. சோமாரி. என்னையா சோமாரிங்கிறாரு? சோமாரின்னா அவர் பாஷையில குட் மார்னிங்னு அர்த்தம். அப்படியா? சோமாரி சோமாரி. நீ சோமாரி. ஆமா, சார் யாரு? இவரை தெரியாது. இவருதான் அவரு. அவர்னா எவரியா? அவருன்னா போர்ட்டர். லண்டன் வெங்கடாஜலபதி இவருதான். அங்க உள்ள ஏழைகளுக்கெல்லாம் இவர்தான் பணம் சப்ளை பண்றாரு. லண்டன் வெங்கடாஜலபதியா? அது கிட்டயா கார் ஏன் சுத்தி சுத்தி வராரு? கார் பைங் வாங்கி கார் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஓஹோ, ஏயா கதையா விடுற? லண்டன் இல்லாத காரா இங்க வந்து வாங்க வந்துட்டாரு? கார் ரோட் நேத்து. சரி சரி, இந்த ஷோகேஸ்ல இருக்கிற காரு நேத்து ரோட்ல யாரோ ஓட்டிக்கிட்டு போனாங்க. அந்த டிரைவர் யாரு அப்படின்னு கேக்குறாரு. அறிவு இருக்கா? காரை வாங்க வந்துட்டு டிரைவர் யாரு, முன்சீட்ல யாரு, பின் சீட்ல யாரு கேக்குது. கார் ஸ்டீரிங் கார்ல ஸ்டீரிங் இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்குள்ளே இருக்கியா? கார் பிரேக் பிரேக் வச்சிருக்கீங்களா? இதோ இங்க வச்சிருக்கேன். அதுவும் அதுக்குள்ளே இருக்கியா? டிரைவிங் ஓட்டி பார்க்கலாமான்னு கேக்குறாரு. தாராளமா ஓட்டி பார்க்கலாம்யா. குந்து ஏறி குந்த சொல்றாரு. குந்துவா? ஓஹோ, குந்த சொல்றாரா? வாங்க எல்லாரும் குந்து வாங்க வாங்க. நம்ம ஊர் பாஷை லண்டன் வரைக்கும் போயிருச்சே. ஐயோ, காரை ஓட்டுறேன்னு கண்ணாடி உடைக்கலையே. ஏப்பா, லண்டன்ல இப்படியா காரை ஓட்டுவாங்க? என்னது சோழவர ரேஸ்ல வந்து போறியா? ஐயோ, என்ன பண்ண போற? விகடாஜலபதி சொன்னா கேளுப்பா. ஓ, காலில் விடப்பா, விட்டுருப்பா, இல்ல விட்டுருப்பா. எனக்கு தெரியாதுப்பா, யாருக்கு எனக்கு தெரியாதுப்பா. சத்தியமா இருக்கு. ஐயா, ஐயா சொல்றேப்பா. அப்பா அப்பா, ஐயோ, என்னப்பா இப்படி எல்லாம் ஓட்டுறேன்? ஐயோ 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 ஐயா.
என்ன பாரு ஓட விட்டு பால மாற என்ன பாரு ஐயா அப்பா 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 கொண்டாங்க வெங்கடாஜலபதி சச்சன் வெங்கடாஜலபதி இது காத்திட்டே ஆல்போ அப்பா அப்பா கால வரப்பா அப்பா பச்சி இப்ப சொல்லுயா யார் யார் நேத்து வண்டி எடுத்துட்டு போனது? சத்தியமா சொல்றேன் நான் புள்ள குட்டிக்காரா எனக்கு யாரும் தெரியாதுப்பா தெரியாது? ஆமாப்பா ஐயோ 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 கார் கடைசியில கேமரா டான்சர் மாதிரி ஆயி போச்சே இப்பவும் தெரியாதுன்ற? சத்தியமா தெரியாது எனக்கு ஆஹா. தெரியாது சத்தியமா தெரியாது ஐயோ விட்டுங்களே என்னப்பா வாழுங்களா சொல்ல வைக்கவா உன்ன? இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்க தெரியாதுன்னு சொல்றேன். சத்தியமா சொல்ல எனக்கு தெரியாதுப்பா நீ இப்ப இல்ல எப்ப கேளு எனக்கு தெரியாதுப்பா தெரியாது? தெரியாது எதுக்குப்பா கம்பி சொல்றேன். என்ன சொல்ல போறேன் இந்த கண்ணாடி நல்லா இருக்க. ஆமா ஆமா ஐயோ 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 இப்ப தெரியுதா? தெரியாது தெரியல? இப்ப சொல்லுயா யார் யார் நேத்து வண்டி எடுத்து சத்தியமா போனது? சொல்றேன் எனக்கு தெரியாது எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி இருந்தாலும் யோசனை பண்ணி சொல்றேன் வக்கீல் டிசோசா டிசோசா. போதும் போதும் ஏன்பா அடிக்கிற? நீ யாரு? நீதானே டிசோசா? டிசோசாவா? ஆமா ஆமா நான் தான் டிசோசா. இந்த காரை நீ நேத்து எடுத்துட்டு போய்? நான் தான் காரை எடுத்துட்டு போனேன். போய் போய் காரை முகிலன் கிட்ட கொடுத்தேன். யாரு? கார் முகிலன் கிட்ட.